இவருங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்குள் இடம் பிடிப்பது, தமிழ்நாட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பது, கடந்த முறை போலல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு பெறச் செய்து, மகாராஷ்டிராவில் செய்தது போல, பீகாரில் அண்மையில் செய்திருப்பது போல, தமிழ்நாட்டில் அதிமுகவை கபலீகரம் செய்து தங்களுடைய கட்டுக்குள் தமிழ் இனத்தை கொண்டு வருவது, தமிழ்நாட்டை அடிமைப்படுத்துவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அடிமைப்படுத்துவது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். இந்த பிரதமர் இத்தனை தடவை வந்துட்டாருன்னு நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோமே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வந்தார். வந்தது மட்டும் இல்லை, கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறையில் போய் 3 நாள் தவம் இருந்தார். ஒன்றும் நடக்கலை. ஒரு சீட்டில் கூட வெற்றி பெற முடியல. பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, மத்திய சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்தவர், இங்கே உள்ள எம்பியாக இருந்தவர், அது கூட ஒன்றும் நடக்கலை. அதனால் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ எத்தனை முறை வந்தாலும் எதுவும் நடக்காது. அண்மையில் திமுகவில் சேர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் ஒரு கருத்து சொன்னார். தனிப்பட்ட முறையில் பேசும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறணும்னு தன்னிடம் சொன்னதாக சொன்னார். அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அவங்க இப்போ ஆட்சியை, அதிமுக ஆட்சியை பிடிக்குதா இவங்க பிடிக்கிறதாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள் காலடி எடுத்து வைப்பது, தமிழர்களை அடிமைப்படுத்துவது, கலாச்சார ரீதியாக அரசியல் ரீதியாக தமிழர்களை அடிமைப்படுத்துவது. அதனால தான் நாங்கள் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா இஸ் எ நோ. தமிழ்நாட்டுக்குள்ளே முடியாது. நீங்கள் யாரானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைய முடியாது.